எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா காலையில் சிக்கன் கிரேவி தாங்க பண்ண போகிறோம் தோசைக்கு. அப்புறமா தான் மீன் வாங்கி குழம்பு வைக்க போகிறேன். இப்போ வந்து சிக்கன் பண்ண போகிறேன் பாருங்கள். கறி அரைச்சி வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, புதினா கொஞ்சம் கிண்டி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை. கேஸ் பற்ற வச்சுட்டேங்க, கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது சவுண்ட் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். கடாய் தேர்த்து சோம்பு போட்டுக்கலாம். எங்க போதா வெளியே போடாமல் பரவாயில்ல. மேலே நான் போட்டுட்டேன். அது தாப்பால் போட முடியல, ஆனால் சாத்தி வச்சுக்கிறேன். சோம்பு போட்டாச்சு. இப்போ வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கலாம். அதுங்க மீன் வாங்கிட்டு வரலான்னு போனோம். நான் போனதாங்க வாங்கிட்டு வரீங்க. இது வந்து பொண்ணுக்கிட்ட வாங்கிட்டு வந்தார். அது போயிட்டு வாங்கிட்டு வந்தார். 1 கிலோ கறி வாங்கிட்டு வந்துருக்குது. அது கிரேவி பண்ணிடலாம் இப்போ தோசைக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா இது வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. கறி போட்டுக்கலாம். அதனால் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது நல்லா பூஜை இருக்குது, அதனால இட்டா இருக்குது. வந்து தனியாத்தூள் கொஞ்சம், மிளகு, சீரகப்பொடி, ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம் மிளகு, அப்புறமா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு தூள், மிளகு தூள். गरम मसाला கொஞ்சம்
மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சிக்கணும், குழம்பு மிளகாத்தூள். அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான இது வந்து அர்ஜென்ட்டு கிரேவி, எமர்ஜென்சி சீக்கிரமாக வைக்கணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா அரைச்சி ஊற்றி கூட செய்யலாம், நல்லா அரைச்சி ஊற்றி கூட செய்யலாங்க. அது அன்றைக்கி ஒரு நாள் அரைச்சி ஊற்றி செஞ்சல அந்த மாதிரி கூட செய்யலாம். இது சீக்கிரமாக சாப்பிட்ணும் இப்போ காலையில் அப்படின்னு கடை தண்ணி ஊற்றிக்கிறாங்க. அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு. அப்படியே மூடி போட்டு விட்டுருலாம். அவ்வளோதான், மசாலா எல்லாமே போட்டாச்சு. லாஸ்ட்டில் மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கலாங்க, வெந்த பிறகு. அப்புறம் இந்த புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம், லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அவ்வளோதான்ப்பா, மூடிக்கலாம். வந்து மூடிக்கலாம். அவ்வளோதான், கறி வேகிறதுக்கு வரைக்கும் மூடிக்கலாம். அவ்வளோதான். வேகட்டுங்க, அது எப்படி வேகட்டும், தோசை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அதில் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அதுதான் நல்லா கறி வந்துச்சு. அவ்வளோதான், ரெடி. தோசைக்கு சிக்கன் குழம்பு ரெடி. தோசை சுட்டுட்டேன். ஓட்டாவலா அங்கதான் இருந்தது. யாரு? ஆமா ஆமா, இந்த வர டவுல் அங்கதான் இருந்தது. அவ்வளோதாங்க, வச்சு முடிச்சாச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஆர்டினரி சிக்கன் குழம்பு இருக்கு, சூப்பராகிடுச்சு. நல்லா வெந்துச்சு குழம்பு. இப்போ இந்த புதினா தழை தூவிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், வாங்க எங்கள் வீட்டில் தோசை கறி குழம்பு சாப்பிட்லாம் வாங்க. பாய். 10 நிமிஷம் அவ்வளோதான், இன்னைக்கு வச்ச கறி குழம்பு முடிச்சிட்டேன். பாய்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.